கொஞ்சம் குறுக்கு இதெல்லாம் சில சீன் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் லேகு. என்னடா இப்போ வந்து ஒரு பொண்ணு நம்ம ஒரு வாட்டி கட்டி ரெண்டு வாட்டி கட்டி பிடிக்கலாம், அது சும்மா கட்டிப்பிடிக்கதே காட்டுறது எப்படி வெறுப்பு அடிக்கும், அந்த மாதிரி ஒரு வெறுப்பு தான். தமிழில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு காதல் படம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரே ஒரு விஷயம் தான், அந்த பொண்ணு வேணான்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா என் நினைவுகளுக்கு உங்ககிட்ட எப்பவுமே இருக்கணும். ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாரு அந்த பொண்ணுக்கிட்ட. எப்படின்னா லைக் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன அண்ணாந்து பார்க்க ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அது ரொம்ப அழகா இருக்கும். நல்லாவே கனெக்ட், எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். நாட் ஒன்லி 90s பீப்புளுக்கு மட்டும் தான் கனெக்ட் ஆகும். அதுக்கு அதில் நம்ம கிளைமேக்ஸில் எதிர்பார்க்கவே இல்லை, என்னடா ஒரு மாதிரி கொண்டு போய் கடைசியில் கிளைமேக்ஸ் முடிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட லவ் போர்ஷனு அது செகண்ட் ஹாஃப்ல இவங்களே பிரேக் பண்ணுறாங்க, அதுதான் லைஃப் இல்லை அப்படின்ற மாதிரி. அது நல்லா இருந்தது, எல்லா விதமான எமோஷன்ஸுமே இருக்குது. நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்களை விஜயன். இன்றைக்கி வந்து நம்ம 29 இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். 29ங்கிறது படத்தில் ஹீரோவோட வயசு, அதாவது 29 வயசு வரைக்கும் வாழ்க்கை போகிற போக்குலேயே போயிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து அந்த 29 வயசு வரும்போது தான் யார் அப்படிங்கிறத தேடி அதை எப்படி போய் அடையிறான் அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. தமிழில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு காதல் படம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வழக்கமாக நம்ம தேட்டர் விட்டு வெளில வரும்போது காது லைட்டாக வலிக்கும், ஏன்னா ஒரே வயலன்ஸு ரத்தம் இப்படியே போயிட்டு இருந்ததில் இது வந்து ரொம்ப வெளில தேட்டர் விட்டு படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ரொம்ப காமாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கே இந்த படத்தை பாராட்டணும். மேகமானுக்கு அப்புறம் ரத்னாவுக்கு வந்து ஒரு அவரோட பெஸ்ட் ரைட்டிங் இதுன்னு சொல்லலாம். அதுலேருந்து காமெடி மட்டும் இதில் மிஸ் ஆயிருந்துச்சு, படம் ரொம்ப சீரியஸாக போன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி மேகமானுக்கு அப்புறம் பெஸ்ட் ரைட்டிங். அவர் இது வரைக்கும் எழுதின படங்கள்லேயே பெஸ்ட் டயலாக்ஸ் இந்த படத்தில் தான் இருந்துச்சு. விது பிரீத்தி 2 பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அந்த கேரக்டராகவே. சத்யா விஜி அப்படின்னு 3ஆம் பிரிவுக்கு அப்புறம் விஜிங்கிற இந்த படத்தில் இந்த விஜி கேரக்டர் வந்து மக்கள் மனசில் ரொம்ப நாளைக்கு நிலச்சி நிற்கும். ஸோ இது 90s கிட்ஸ் இதை பார்த்தாங்கன்னா உருகிடுவாங்க, 2K கிட்ஸுக்கும் கனெக்ட் ஆகும். ஒன்லைனாக சொன்னால் உங்கள் கேள்விக்கான பதில் இந்த படத்தில் இருக்குது. 29 வயசில் நீ என்னவா இருந்தால் ஒரு பையன் வந்து பார்த்தா எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவான். இது 2010 2011 வந்து பார்த்தா அந்த சிச்சுவேஷன் இருந்தால் 2020 இப்போ வந்து 26 இப்போ வந்து பார்த்தா அந்த 29th வரையும் பார்த்தோன்னா இருக்கிற பசங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. அந்த 90s கிட்ஸுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் இருக்குது. அந்த விஷயத்த சூப்பராக சொல்லியிருக்காங்க. உங்கள் கேள்விக்கான உன்னோட இலக்கை வந்து பார்த்தா இல்லைன்னா நீ லைஃப் வந்து வாழ்த்து அர்த்தமில்லை. உங்கள் இலக்கு என்னன்றதை அந்த 29 வயசு இருந்தாலும் எந்த வயசு இருந்தாலும் நீ ஆரம்பிக்கலாம். அதை வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக ஆரம்பிங்கன்றது வந்து ஒரு பொண்ணாக இருக்கலாம், உனக்கு பேக் பண்ண வந்து ஒரு பொண்ணாக இருக்கலாம், அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பண்ண ஒரு பையனாக இருக்கலான்றது வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க. லவ் வந்து பார்த்தா செம்மையாக எக்ஸ்போஸ் பண்ணுங்க. 29 வயசு பையனுக்கு இருக்கிற லவ் வந்து 21 இயர்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணு கூட லவ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தா செம்மையாக காட்டியிருப்பான். அந்த பையன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அந்த விஷயத்த வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அவன் ப்ரப்போஸ் பண்ண இடம் தான் செம்ம உண்மை, அதை செம்மையாக சொல்லியிருப்பாங்க. ஒரு 5 அடி தள்ளினா எனக்கு பஸ் சவுண்டு கேட்கும், ஒரு 5 அடி தள்ளினா கலர்ல சவுண்டு கேட்கும், நடுவில் மட்டும் நிலை இந்த காற்று மட்டும் கேட்கும். அந்த காற்றுல ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்டில் தான் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஸ்பாட்டில் தான் சொல்லியிருப்பான் அந்த பையன். ஆனால் அவன் வந்து பார்த்தா அந்த ஸ்பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலை வந்து இமிடியேட்டாக எனக்கு இதுதான் ரைட் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணது தான். அந்த பொண்ணு இல்லைன்னா அவன் இல்லை, அவன்